விசுவாச தொண்டர்களை விலை பேச முயற்சிக்கின்ற சனிக்கிழமைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலே விடுமுறை நாட்களிலே கட்சியில் இணைப்பு விழா தொடரும் என்று சொல்லியிருக்கிற அதிகார மையத்தின் முதலீடு போட்ட அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? நீங்கள் எத்தனை கட்சிகள் இந்த 5 ஆண்டுகளிலே மாறி வந்திருக்கிறீர்கள்? முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்கு பிறகு தவிக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர முயற்சி, இன்னும் எத்தனை கட்சிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் முயற்சி செய்துவிட்டு கடைசி புகலிடமாக இன்றைக்கு விஜயிலே அடைக்கலம் ஆகியிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடைக்கலம் தருவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளத்தை அழிக்க முயற்சிக்கிற அந்த சித்தாந்தம் என்பது உங்களை நீங்களே யானை தன் தலையிலே மண்ணை வாரி பூச்சிக் கொள்வதை போல உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற செயல். ஆகவே இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களே சாமானிய தொண்டராக இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வலிமையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் பணி ஆற்றும். வெற்றி தோல்விகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் பின்னடைவு ஏற்படுத்தியதில்லை. வெற்றிகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனால் மக்கள் பணிக்கு அது தடை இல்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களுடைய அந்த கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கணம், எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்பதை அதிகார மையமாக இருக்கிற ஆளுவ அர்ஜுனா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனால் அவர் சமீபத்திய வரவாக அரசியலிலே பொது வாழ்க்கையிலே இருப்பதனாலே அவருடைய அரசியல் பின்புலம் என்ன என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கவில்லை. தெளிவு பிறந்து விட்டால் மக்கள் தெளிந்த நீரோடையாக புதிய நேரம் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் தொடர்வீர்களானால் கடும் விளைவுகளை நீங்கள் பின்தொடர வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களின் மனக்குமுறலாக பதிவு செய்கிறேன்.